அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை அரசியல் அரட்டை நிகழ்வு. நம்மோட வலைவலி மகிழன் மற்றும் அபுபக்கர் 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. தேர்தல் முடிவுகள் வந்து இப்போ இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்கிறாரு. இந்த பல சிறப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதையெல்லாம் பத்தி பேசுறது, தேர்தல் முடிவுகள் பத்தி தமிழ்நாட்டிலையும் மற்ற பிற இதுலயும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. இந்த தேர்தல் முடிவுகள் அதைத்தானே நானும் அறிமுகப்படுத்த சொன்னேன். நீ வெளியோடு அது நமக்கு ஏற்கனவே இங்க எப்போ அடிக்குது, அதுல நீ வேற எக்கோ. சரி சொல்லு. இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்கூடிய ஒரு மைல்கல்லான ஒரு தேர்தல் நமக்கும் அமைஞ்சிருக்குது. அது குறித்தெல்லாம் விவாதிக்கிறதுக்கும் விரிவாக பேசுறதுக்கும் தான் இந்த அரசியல் அரட்டை. நீங்க அறிமுகப்படுத்துறீங்க, பண்ணக்கூடாதா? இல்ல தாராளம் மூத்தவர்கள் வலைவலியை பொறுத்தவரை. சரி சொல்லுங்க, உங்களுடைய கருத்துப்படி இந்த தேர்தல் முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைக்கல, கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போறாங்க. இது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? கட்டாயம் மிகச்சிறந்த ஒரு தேர்தல் முடிவாக தான் நான் இதை பாக்குறேன். அதாவது மிகச்சிறந்தனா நீங்க உடனே இவங்க நாம் தமிழர் வெல்லவே இல்லை, இதை எப்படி மிகச்சிறந்தன்னு சொல்லுவீங்கன்னா, இங்க அரசமைப்பு சட்டத்துக்கே ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. அந்த சிக்கல் ஓரளவுக்கு தணிஞ்சிருக்கிறதா, அதாவது 5 ஆண்டுக்கு தணிஞ்சிருக்கிறதா நான் பாக்குறேன். முதல்ல இது எங்க இருந்து தொடங்குதுன்னா, தேர்தல் அறிவிக்கப்படுற காலகட்டத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நரேந்திர மோடியும் பாஜகவும் வேற ஒரு லெவல்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 370 தொடங்கினாங்க. அதுக்கு பிறகு சார்சோபார் என்னது இப்ப அதுல என்னன்னா 400 வந்திருந்தா, அதாவது 290 303 இருந்தப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்றத நம்ம பார்த்தோம். அப்போ இவங்களுக்கு 370 400 இருந்தா என்ன செய்வாங்க? இப்ப 400 வராதுங்கிறது நமக்கு அப்பவே தெரியும். ஏன்னா இவங்க போட்டியிட்டது 450 இடங்கள் கூட கிடையாது. அதுல எப்படி 400 வர முடியாது? அதனால அது வாய்ப்பு இல்லை நமக்கு தெரியும். இருந்தாலும் 400 இல்ல 370 வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல 303 திரும்ப வந்திருந்தா கூட இந்த நாடு இதே மாதிரி இருந்திருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம பட்டியலிட்டு சொல்லலாம். இவங்க தேர்தலுக்கு முன்னாடியே கொஞ்ச நாள் முன்னாடியே இந்த சிஏஏவை குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தியே தீர்வு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரதுக்கான வேலைகள், ஒரே நாடு ஒரே தேர்தல், பல செய்திகள் அவங்க செய்ய தொடங்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ கட்டாயம் அடுத்த 5 ஆண்டு, அதாவது இந்த ஆட்சி முடியும் போது இந்தியா எப்படி இருக்கும்? இந்த ஒன்றியமா இருக்குமா? எந்த மாநிலத்தெல்லாம் இன்னும் பிரிப்பாங்க? இதெல்லாம் தெரியாம அதுலயும் கூடுதலா நமக்கு என்ன ஆச்சோன்னா, எங்க அடுத்து தமிழ்நாட்டுல கைய வச்சிருவாங்களோ. ஏன்னா திட்டத்துல எதுவும் இருக்குது, தமிழ்நாட்டை 3 நாளா உடைக்கிறதுக்கு அவங்க கிட்ட திட்டம் இருக்கு. அந்த மாதிரியான கட்சிகளோட தான் அவங்க இந்த வாட்டி கூட்டணியும் அந்த அச்சம் வேற நமக்கு இருந்தது. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த எனக்கு தொடர்ந்து இப்போ தோணிக்கிட்டு இருந்தது என்னன்னா, இந்த 370 400 இந்த 2 படி லட்சியம் 2 படி லட்சியம் 1 படி நிச்சயம் மாதிரி 400 லட்சியம் 370 நிச்சயம் பேசினவங்களுக்கு 240 கடிவாளம் போட்டு கட்டி வச்சுட்டாங்க இந்திய குடிமக்கள். அப்போ இதை தான் ஒரு மிகச்சிறப்பான தரமான சம்பவமா இந்த தேர்தலையே, அதாவது ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் யார் மிகச்சிறப்பா செயல்பட்டாங்க. இந்த வாட்டி பிரசாந்த் கிஷோர் பயங்கரமா செயல்பட்டார், இந்த வாட்டி திமுக செயல்பட்டது, இந்த வாட்டி பாஜக பயங்கரமா ஒரு விளம்பர திட்டத்தோட போச்சு அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரி 2024 தேர்தலில் மிகச்சிறப்பான தரமான சம்பவம் செய்தது வாக்களித்த மக்கள் தான். அது உண்மையிலேயே இந்த குடியரசு ஜனநாயகம், அது மக்களாட்சி மீதான ஒரு நம்பிக்கையை மீண்டும் அதுலயும் ரொம்பவும் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் யார நம்ம முட்டாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமோ, யார் அதிகமா ஓட்டு போட்டு பாஜகவை ஜெயிக்க வச்சிடறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமோ, அந்த வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த வாட்டி பாஜகவிற்கு மரண அடி கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேசத்திலையும் மகாராஷ்டிராவிலையும் பாஜக மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இப்படி ஒரு வரலாற்று தோல்வியை உத்தரப்பிரதேசத்திலிருந்து அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு கூடுதல் பலமாக சொல்லப்பட்டது அயோத்தியினுடைய ராமர் கோவில். வேற எந்த விஷயத்த செஞ்சாலும் அந்த மக்கள் இந்த அளவு வாக்களிப்பாங்கன்னு சொல்ல முடியாதுனால நாங்க ராமர் கோவில் கட்டிட்டோம். ஏன்னா அந்த பணிகள் இன்னும் முடியல. 60% 70% முடிவு சொல்லியிருக்காங்க. போர்க்கால அடிப்படையில ஒரு வேலையை பார்த்தாங்க, கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கோவிலை திறந்து அதுல மோடியே திறந்து வச்ச கூத்து எல்லாம் பார்த்தோம். அப்போ
உறுதியாக இந்த உத்தரப்பிரதேசத்துல ஒட்டுமொத்தமாக வாரி சுருட்டிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. தேர்தல் கருத்து கணிப்பாளர்கள் அதான் சொன்னாங்க. பிஜேபி காரங்களுமே அதை நம்பினாங்க. பிஜேபிக்கு இந்த துண்டு விழுந்திருக்குதுல 272 இருந்து 240 32 சீட்டு துண்டு விழுந்திருக்குதுல, உத்தரப்பிரதேசத்துல ஒருவேளை அந்த கணக்கு டேலி ஆயிருந்துச்சுன்னா தனிப்பெரும்பான்மையில நேரத்துக்கு ஆட்சி கண்டிப்பாங்க. அப்போ அவங்க எதிர்பாராத ஒரு அடி விழுந்து இருக்கிறதுனால அவங்களால இந்த அதிர்ச்சியிலிருந்து இப்போ வரைக்கும் மீற முடியல. இன்னும் கூடுதலாக எந்த ராமர் கோயில் கட்டினாங்களோ அந்த தொகுதியான ஃபைசாபாத் தொகுதியிலேயே பிஜேபி வந்து அடிவேந்திருக்குது. அங்க சமாஜ்வாதியினுடைய வேட்பாளர் வென்றிருக்காருன்றது நம்மளால வந்து இந்த கோபத்தை அவர் எங்க தெரியுமா காட்டுறாரு? பிரதமர் இந்த தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்த பிறகு டெல்லியில போய் பேச போறாரு. அங்க தொடக்கமே எப்படி இருக்குன்னா பாரத் மாதா கி ஜெயன்றாரு. அதன் பிறகு வந்து வழக்கமா என்ன சொல்லுவாங்க, ஜெய் ஸ்ரீராம்னுவாங்க. இந்த வாட்டி என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, ஜெய் ஜெகநாத். ஏன்னா ஒரிசாவில் ஜெயிச்சிட்டாங்க. ரொம்பவும் நம்பின ராமர் கால வரைட்டாரு. ஆனா பெரிதும் எதிர்பார்க்காத ஒரிசாவில் வந்து மாநிலத்துக்கு ஒரு அரசியல் தமிழ்நாட்டுல விடுங்க. இவங்களுக்கு இவங்களோட வெற்றி, இவங்க வளர்ச்சி தான் முக்கியம். இவங்க வெல்லலனா ராமரையே தூக்கி போட்டு ஜெகநாத கையில எடுத்து இது எவ்வளவு பெரிய நாளைக்கு ஒரிசால தோத்துட்டு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், ஒரிசால தோத்துட்டு கேரளால ஜெயிச்சுட்டா ஜெய் ஐயப்பன் சொல்லிட்டு ஜெகநாத் அதனால அது இங்க வர வாய்ப்பு இல்ல. இதுல நீங்க சொன்னதுலயே கூடுதலா ஒரு செய்தி எங்க பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபைசாபாத் தொகுதியில சமாஜ்வாதி அது ஒரு பொது தொகுதி, அதான் பொது தொகுதி, அங்க அவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த பொது தொகுதியில சமாஜ்வாதி வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவருக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. இது ராமர் கோயில் அமைந்திருக்கும் அந்த தொகுதியில ஒரு பட்டியல் சாதியை சார்ந்தவரை சமாஜ்வாதி கட்சி நிறுத்தி பெருவாரியான வாக்குகள் வாங்கி அவர் வென்றிருக்காரு. 5 லட்சத்துக்கும் மேல வாக்கு வாங்கி அவர் ஜெயிச்சிருக்காரு. ராமன் வந்து தன்னுடைய இடத்துல ஒரு சம்பூகனுக்கு இடம் கொடுத்திருக்கிறான். ராமாயணத்திலேயே நடக்காதது. உண்மையிலேயே இது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா சமூக நீதினு பேசுற இந்த தமிழ்நாட்டுல பெரியார் மண்ணு திராவிட மண்ணுன்னு பேசுறவங்க கூட ஒரு பொது தொகுதியை கூட பிசிகாக்கு கொடுக்கலாம் விடுங்க, அவங்க கிட்ட இருந்த பொது தொகுதியில கூட அவங்களோட மிக மூத்த தலைவரான ராசாவையே நிறுத்தல. ஆனா சமாஜ்வாதி கட்சி எங்க வடக்குன்னு நம்ம நக்கல் பண்ற உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதி கட்சி அவன் ஒண்ணு இந்த அளவுக்கு சமூக நீதினு மூச்சுக்கு 300 தடவை பேசல. சனாதன எதிர்ப்பே இத்தனைக்கும் அவனுங்கெல்லாம் பேசல. அவனுங்க ஒரு பட்டியல் சாதியை சார்ந்தவரை பொது தொகுதியில நிறுத்தி பாஜகவுக்கு எதிராக வெல்லவும் வச்சிருக்காங்க. எங்க ராமர் கோயில் அமைஞ்சிருக்கிற அந்த கோயில் அந்த தொகுதியில. இதுதான் மிக சிறப்பான. பட்டியல் சமூகத்துக்கு மட்டும் இல்ல, அந்த இஸ்லாமியர்களுக்கு கூட சீட்டு கொடுத்து சமாஜ்வாதி கட்சியார் வெளில வச்சிருக்காங்க. ஆனா இவனுங்க ஒரு இஸ்லாமியர்களுக்கு கூட இது வரைக்கும் சீட்டு கொடுக்கல. 2வது தேர்தலா சீட்டு கொடுக்கல. 19 பாராளுமன்றத்திலையும் சொல்லல, இப்பயும் சொல்லல. இன்னும் சொல்ல போனா 2019 அன்பு கட்டளையாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அர்ஜுன் சம்பத் கோரிக்கையை வச்சாரு. போஸ்டர் அடிச்சு நன்றி சொன்னாரு. அந்த மாதிரியான கூத்துக்கள் நடந்த பிறகு நான் கேட்டுக்கிட்டேன். தேர்தலையும் அர்ஜுன் சம்பத் என்ன சொன்னாரு, நான் கேட்டுக்கிட்டேன், அதனால திமுகவும் அதிமுகவும் ஒரு இஸ்லாமியருக்கு கூட வாய்ப்பு கொடுக்கல, இவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு போஸ்டர் அடிச்சு ஓட்டினாரு. இதுல இப்ப இந்த தொகுதி வெற்றிகளை எல்லாம் விட்டுருங்க. இப்ப இந்த கூட்டணி கட்சி விஷயத்துக்கு வருவோம். எந்தெந்த கட்சிகள் வந்து முக்கியமா பாஜக கூட கூட்டணியில இருக்கிறாங்க? ஒண்ணு வந்து சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம். மொத்தம் அவர்கிட்ட 16 எம்பி இருக்காங்க. அடுத்ததா நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளமா அவர்கிட்ட மொத்தம் 12 எம்பி இருக்காங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சிராஜ் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி, ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, மதசார்பற்ற ஜனதா தளம், இவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தம் 290 கிட்ட 92 இடங்கள்ல வராங்க. இவங்க தான் இப்ப வந்து ஆட்சி அமைக்க போறாங்க. கூட்டணி ஆட்சி அப்படியும் சொல்லலாம். இன்னொன்னு தயவுலதான் நரேந்திர மோடி ஆட்சியை அமைக்கிறார். ஆமா, இது தெளிவா சொல்லணும் அப்படின்னா இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைய போறது. ஒரு மைனாரிட்டி மோடியா? ஆமா. இன்னைக்கு எனக்கு ஒரு வந்துச்சு, இந்த வடிவேல் விருதை போது இப்படி அழுகிற மாதிரி வருது சரூன் சண்முகன்ற அந்த காமெடியில, ஏன் பாஸ் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நரேந்திர மோடின்னு பேர் போட்டிருந்தேன். இப்ப நரேந்திர ராவ்னு போட சொல்றாங்க, நரேந்திர ராவ் நாயுடு போட சொல்றாங்க அப்படின்னு அழுகிற மாதிரி ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். இதுல இவங்க கேட்கிற கோரிக்கைகள்லாம் இருக்கு தெரியுமா, கூட்டணி கட்சிகள், அதெல்லாம் உண்மையிலேயே பாஜகவிற்கு வந்து ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கு. சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும். ஏன்னா தெலுங்கானா பிரிக்கப்பட்டதுல இருந்து ஹைதராபாத் தெலுங்கானாவோட தலைநகரமா மாறிடுச்சு.
தெலுங்கு ஆந்திராவுக்கு தலைநகரமே இல்ல, எங்களுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து வேணும் கட்டிட்டு இருக்காங்க. அது வந்து அவருடைய ஆட்சி காலத்துல திட்டமிட்டார் சந்திரபாபு நாயுடு. அதுக்கப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி வந்த உடனே இப்ப திரும்ப கடைசியில அமராவதிக்கு தான் வந்து நிக்கிறாரு இல்லையா. எங்களுக்கு அதனால வந்து சிறப்பு அந்தஸ்து வேணும்ன்றாரு. ரெண்டாவது, உள்துறை அமைச்சர் பதவியும் பாதுகாப்பு துறையும் லோக்சபா சபாநாயகர் பதவியும் எங்களுக்கு வேணும்னு கேட்கிறாரு. இந்த அமைச்சர் பதவியில ஏற்கனவே இருந்தது அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும். இப்ப இதை இவர்கிட்ட கொடுத்துட்டா அவங்க 2 பேரும் என்ன ஆவாங்க? இதை பத்தி நேத்து நான் ஒரு காணொலி போட்டிருக்கேன். அந்த காணொலியில விரிவா பேசியிருக்கேன். இது சிசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டின்னு. இந்த பாதுகாப்பு சார்ந்த அமைச்சகங்கள்னு ஒரு 4 அமைச்சகத்தை குறிப்பிடுவாங்க. அது என்னன்னா உள்துறை, வெளியுறவுத்துறை, சரி, அடுத்து பாதுகாப்பு, நிதி. இந்த 4 வந்து எந்த கூட்டணி கட்சிக்கும் கட்டாயம் தரமாட்டாங்க. கூட்டணி கட்சிகள் இதை கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பும் கூட குறைவுதான் அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க தயவு தேவைதான், ஆனா இருக்கிறது 16 தான், அவங்க கிட்ட இருக்கிறது 240. அதனால நேர போய் இதுல கை வைக்கணும்னு அவங்களும் நினைக்க மாட்டாங்க. அதுக்கு வச்சாலும் இவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுக்கும் கூட காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப உள்துறையும் பாதுகாப்பு துறையும் இருந்தா தனி அந்தஸ்து, அதாவது சிறப்பு அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும் அப்படின்னு வந்து அமைச்சரவையுடைய சந்திரபாபு நாயுடு திட்டம் தான் அதை கேட்டாரு. இது ஒரு செய்தின்னு வச்சுக்கோங்க. இல்லைங்க, இன்னொரு சொல்ற மாதிரி சபாநாயகர் பதவி இருக்குல்ல, அது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு வாஜ்பாய் ஆட்சி காலத்துல வாஜ்பாயோட கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கும் போது பாலயோகின்னு ஒருத்தர் வந்து அங்க சபாநாயகரா இருந்தாரு. அவர் வந்து இதே தெலுங்கு தேசம் கட்சியோட நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் இறந்துட்டாரு, அதோட அந்த பதவி போச்சு. இப்ப அவரோட மகன் வந்து தேர்தலில் போட்டியிட்டு இதே தெலுங்கு தேசம் கட்சியில போட்டியிட்டு வென்று இருக்கிறார். அதனால கட்டாயம் அது அவருக்கு போகும்னு நான் சொல்லல, அவருக்கு ஏதோ ஒரு அமைச்சர் பதவியாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கட்சிக்காவது அது போறதுக்கான வாய்ப்புகள் மிக வலுவா இருக்கு. என்ன சங்கடம்னா, காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து அததான் சொல்ல வந்தேன். இந்தியா விடுதலை பெறும்போது தனி நாடாக இருந்தது காஷ்மீர். 2 மாசம் கழிச்சு அது பத்தாண்டுடைய அச்சுறுத்தல் இருக்கிறதுனால அன்னைக்கு அதனுடைய பிரதமராக இருந்த, இதனுடைய காஷ்மீருடைய பிரதமராக இருந்த ஷேக் அப்துல்லாவினுடைய ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. யாரு? இந்தியாவுடைய பிரதமர். 2 பிரதமருக்கு நடுவில் ஒப்பந்தம் போடுறாங்க. அதில் அந்த பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை, நிதி, இது 3 மட்டும் இந்தியா வச்சுக்கணும், மற்ற எல்லாம் தனித்த அதிகாரம் காஷ்மீருக்குன்னு சொல்லி போடுறாங்க. பெரிய துரோகம் நடந்துச்சு, பொது வாக்கெடுப்பு நடத்துவனால இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. கடைசியாக என்ன கொடுத்தாங்கன்னு சொல்ல சிறப்பு அந்தஸ்துன்னு சொல்லி அந்த 370 கொடுத்தாங்க. இந்த 370 நீக்குவோன்றது பாஜகவினுடைய ஆரம்ப கால அஜெண்டா, யாரு கோல்வால்கர் காலத்தினுடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவை நீக்கிட்டாங்க. நீக்கி அது 2-3 உடச்சி யூனிட் மாற்றி சட்டமன்றமே இல்லாமல் இதெல்லாம் வந்து இன்னொரு விஷயம் கவனிச்சியா, 370 அப்படிங்கிறது அரசியல் அமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம். நீங்க வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தணும், மாத்தணும் அப்படின்னா 4ல் 3 பங்கு பெரும்பான்மை வேணும். கடந்த ஆட்சி காலத்துல பாஜகவிற்கு அந்த அளவிற்கு பெரும்பான்மையே இல்லை. ஆனா எல்லா விதமான, இதை இப்படிதான் சொல்லி ஆகணும், வேற எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, எல்லா விதமான ஃப்ராடு தனங்களையும் செஞ்சுதான் அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து அந்த 370 நீக்கி காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கி அந்த மாநிலத்தையே 2ஆ உடைச்சாங்க. இன்னைக்கு அவங்களோட நிலைமை என்ன? 2 மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும். நிதிஷ்குமார் கேக்குறாரு, பீகாருக்கு கொடுன்னு கேக்குறாரு. எவ்வளவு சங்கடமான சொல்லுங்க. காஷ்மீர்ல ஜார்க்கண்ட் பிரிச்சு 20 வருஷம் ஆகுது. அந்த ஜார்க்கண்ட பிரிச்சதுக்கு இப்ப கேக்குறாரு சிறப்பு இல்ல. அந்த காலகட்டத்துல காஷ்மீர்ல நடத்தப்பட்ட அந்த கொடூரங்கள் ரொம்ப இது. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணது, இன்டர்நெட் இல்லாம முடக்குனது, இப்போ வரல, அதான் வீட்டுக்குள்ள முடக்கி போட்டது, இதெல்லாம் பெரிய கொடூரம். அந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான சூழலுக்கு இன்னைக்கு போடுவது. அன்னைக்கு ஓடி உட்காந்துக்கிறாரு, மூஞ்சில சிரிப்பே இல்ல. இப்ப ரசா எப்படி வாழ்க்கை இப்படி பேசுன ஆளு இன்னைக்கு அங்க சந்திரபாபு நாயுடு அப்படி உட்காந்துருக்காப்புல. ஆமா. இன்னொன்னு, நிதிஷ்குமார் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் நிதித்துறையும் கேட்கிறாராம், அதையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா? இல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொடர்வண்டி துறை, ரயில்வே வந்து நிறைய முறை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளே பார்த்திருக்கோம். லாலு சொல்லுவாங்க. அது வந்து காங்கிரஸ் காலகட்டம். அதுக்கு முன்னாடியும் கூட பாத்தீங்கன்னா பாமக இருந்து கூட இருந்திருக்காங்க. அந்த வேலுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து துணை அமைச்சர் பொறுப்புல இருந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய ரயில்வே தொடர்வண்டித்துறை வந்து தொடர்ச்சியாக கொடுத்துரு. அப்புறம் மம்தாவோட கட்சி கூட கொடுத்தாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அதனால கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு. குறிப்பாக பீகார் கேட்டு வாங்குவாங்க. ஏன்னா நீங்கள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்படுத்தின தாக்கம் இன்னைக்கும் இருக்கு. ரயில்வே துறையில், நீங்கள் தொடர்வண்டித்துறையில்
ஏதாவது இங்க இருக்கிற கிராமம் வரைக்கும் ரயில் போட்டு அவங்க ஊர்ல இருந்த இளைஞர்கள் எல்லாம் ஊர் அனுப்பிட்டாங்க. தொடர்வண்டி நிலையத்துக்கு போனீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் உட்பட பல பணிகள்ல பிஆர்எஸ் இருந்தவங்க தான் இங்க இருக்கிற குக்கிராமத்துல கூட அந்த அளவுக்கு அவங்க வந்து அதுல ரொம்ப சரியா செயல்பட்ட. அதுக்குதான் அந்த அமைச்சகத்தை வாங்கினாங்க. எது இந்த கேடு கட்ட திமுக இருக்குல்ல, அமைச்சகத்தை வாங்கிக்கும். அந்த துறையெல்லாம் இவங்க வச்சிருந்தாங்க. 10 ஆண்டுக்கு ஐடியை வச்சிருந்தாங்க, நிறைய துறை அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. ஆனா எங்கேயுமே தமிழன் போய் சேரல, தமிழ்நாட்டுக்காரன் வந்து போய் சேரல. ஆனா பீகார்காரன் ஒரு 2 முறை ஒரு துறையை வாங்கினான்னா அந்த இந்தியா முழுக்க அந்த துறையை அவங்களால கொண்டு போய் சேர்த்துருக்கான். அதாவது இந்த ஆக்கிரமிப்பு நீ அப்படி செய்யணும்னு கூட சொல்ல, குறைந்த அளவு நம்ம மாநிலத்துல வச்சிருக்கோம். அந்த துப்பு கூட இந்த திமுகவுக்கு இருந்தது இல்லை. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா இருந்தாருல டிஆர் பாலு, அவர் அமைச்சரா இருக்கும் போதுதான் நெடுஞ்சாலை முழுக்க தமிழ்நாட்டுல இந்தி எழுத்துக்கள் வந்துச்சு. முதல்ல அதையாவது தடுக்க முடிஞ்சதா? நெடுஞ்சாலைத்துறையில பராமரிப்பு பணியில அதன் பிறகு சில இடங்கள்ல வேலைக்கு சேர்த்து விடுறதெல்லாம் இருக்கட்டும், இதையாவது தடுக்க முடிஞ்சதா? இல்ல. அதனால இவங்க பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, நோக்கம் கிடையாது. நோக்கம் இதுதான். சோ இப்போ வந்து மோடி அமைக்க போறது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், மைனாரிட்டி பாஜக ஒரு கூட்டணி ஆட்சி தான். முன்ன மாதிரி வந்து ரொம்ப ஆட முடியாது, தீவிரமான மத அரசியலையும் செய்ய முடியாது. அதெல்லாம் வந்து என்ன நடிப்பு அப்பா! நான் இப்பதான் சொன்ன பாரு, அந்த 370 நீக்கினதே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அன்னைக்கு என்ன மதிப்பு கொடுத்தீங்க? உங்களுக்கு பெரும்பான்மை இருந்துச்சா? எதன் அடிப்படையில் நீங்க திருத்தினீங்க? இதை பத்தி விரிவான கட்டுரையை வந்து ஐயா வெங்கட்ராமன் அந்த தமிழர் கண்ணோட்டம் இதழில் எழுதியிருப்பார். எல்லாருமே அதை எடுத்து படிச்சு பார்க்கணும். சரி, இந்த தேர்தல்ல இன்னொரு விஷயத்தையும் நாம கவனிச்சாகணும். பாஜக தென் மாநிலங்கள்ல குறிப்பா தமிழ்நாட்டுல வளர்ந்து இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? எப்படி எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் நான் சொல்றேன். இப்போ வந்து நமக்கு தெளிவா இருக்குது. எதன் அடிப்படையில் பிஜேபி நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன். நான் 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல கூட பாஜக ஜெயிக்கல, கேரளாவிலையும் ஜெயிக்கல, கர்நாடகாவில் 25 இடங்கள் ஜெயிச்சாங்க, ஆந்திராவில் சுழியம், தெலுங்கானாவில் 4, ஓகேவா, மொத்தம் 29 இடங்கள். இது அப்படியே 2024 வருது, தமிழ்நாட்டுல மறுபடியும் 0, ஆனா கேரளாவில் 1 இடம். அதன் பிறகு கர்நாடகா சுரேஷ் கோபி, அது வந்து நான் வந்து புள்ளி விவரங்களை முடிச்சிடறேன், நீ உன் கருத்தை சொல்லு. கர்நாடகாவில் போன வாட்டி 25 இடங்கள் வாங்கினாங்கல்ல, இந்த வாட்டி 17 தான். ஏன்னா இப்பதான் வந்து அங்க சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருக்கு, உடனே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல, அதனால 17 தொகுதி தான் ஜெயிச்சாங்க. ஆனா கர்நாடகாவில் இழந்த அந்த தொகுதிகளை அவன் எங்க தெரியுமா ஈடு கட்டுறான்? ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் ஈடு கட்டுறான். ஆந்திராவில் 3 இடம், தெலுங்கானாவில் 8 இடம், மொத்தம் மறுபடியும் அதே 29 இடங்கள் தான். அதன் பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்தன்னு வச்சுக்கேன், தமிழ்நாட்டுல அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கை எப்படி தெரியுமா? 2019 3.62, இப்ப எவ்வளவு? 11.24. இது வளர்ச்சி இல்லையா? கேரளால இருந்து தொடங்குவோமே. கேரளால ஒரே ஒரு சீட்டு சுரேஷ் கோபி நின்று அந்த திருச்சூர் தொகுதியில வந்து போட்டி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா, நம்ம எப்பயுமே விமர்சிச்சிருந்தோம். காங்கிரஸ் இருந்தோம், இவங்க இந்தியா கூட்டணி பேசுறானுங்க, களியக்காவில பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டு சொன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அடிச்சுக்கிறாங்க, பினராயி விஜயனை ராகுல் காந்தியை தோக்கடிக்கிறதுக்கு 4 நேரத்தில் போய் பிரச்சாரம் வச்சுக்கணும்னு பேசுறாரு. அப்ப என்ன ஒரு இந்தியா கூட்டணி பேசியிருக்கோம். அப்ப இந்தியா கூட்டணியுடைய அந்த பிரிவு இருக்குதுல்ல, அந்த பிரிவு தான் சுரேஷ் கோபி வந்து வெளில வச்சிருக்குது. ஏன்னா இப்போ காங்கிரஸ் வேட்பாளரும் கம்யூனிஸ்ட் வேட்பாளரும் வாங்கி இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை பார்த்தோம்னு சொன்னோம்னா, சுரேஷ் கோபி வாங்கின வாக்கை விட 1,02,00,000 வாக்குகளுக்கு மேல அதிகமாக 3 லட்சம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிரிச்சதுனால வாக்கு 2 உடஞ்சி சரிசமமா உடஞ்சிருக்குது. 3 லட்சம் உடஞ்சிருக்குது. அப்படி உடஞ்சதுனால சுரேஷ் கோபி அங்க வர முடிஞ்சது. சுரேஷ் கோபிக்கு இருந்த அந்த சினிமா ஃபேம் இதுவும் காரணம். இதனால வந்திருக்கு முதல் விஷயம். ஏன் கேரளர்கள் தான் வந்து திரையில தலைவர்களை தேட மாட்டாங்கன்னு சொன்னா, அது இன்னைக்கு வந்து மாறிக்கிட்டே வருதுன்னு வைங்களேன். சரி, அது இது ஒரு காரணம். 2வது, இப்ப நீங்க வந்து கர்நாடகா சொன்னீங்க. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து இந்திய அரசியல் வரும்போது அங்க பெரும்பாலும் பிஜேபிக்கு வந்து வாய்ப்பளிக்கிறாங்க. அது வந்து கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் வந்து கோட்டை விட்டுருக்குதுன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா 17 இடம் இப்போதான் ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா? அப்படி வந்தப்போ இவங்க வந்து கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு இவங்க வந்து கலப்பணி செஞ்சிருக்காங்கன்றது வந்து தெரியல. அது காங்கிரஸ் உண்மையிலே கர்நாடகாவில் பெரிய இழப்பு தான். இப்போ தமிழ்நாட்டை எடுத்து பார்த்துட்டோம்னா பிஜேபியினுடைய கூட்டணி சார்ந்து ஒரு 18% வாங்கியிருக்கிறாங்க. பிஜேபின்னு எடுத்து பார்த்துன்னு சொன்னா 11% வாங்கியிருக்கிறாங்க. ஒரே ஒரு இந்த குறுக்கீடுக்கு மட்டும் மன்னிக்கணும். இப்ப கர்நாடகாவை சொன்னல, இப்பதான் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சது, அதனால ஒரு பெரிய தாக்கத்தை காங்கிரஸுக்கு எதிராக ஏற்படுத்த முடியல. அதனால வந்து வெறும் 17 தொகுதிகள் தான் அங்க ஜெயிக்க முடிஞ்சது. அதே மாதிரி தான் இப்பதான் வந்து தெலுங்கானாவில் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சது, அங்கேயும் காங்கிரஸ் தான் ஆட்சியில இருக்கு. அங்க மட்டும் இப்படி 8 இடங்கள் ஜெயிக்க முடிஞ்சது.
உண்மையா சொல்லணும், யதார்த்தம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு வழியில மறைமுகமா பாஜக ஆழமா தென் மாநிலங்கள்ல வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லைன்னா அது மற்ற மாநிலத்திலோட எடுபடலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப 18% வாங்கி இருக்குதுன்னு சொன்னீங்க. சரி, இதே வாக்கு சதவீதம் 11 கூட்டணியோட கூட்டணியோட 18 பேசுவோமே. சரி, ஓகே, 18 வாங்கி இருக்காங்க. சரியா? இப்ப என்ன இதை வச்சுட்டு சொல்றாங்க, மூணாவது பெரிய கட்சி நாங்கதான் சொல்லிட்டு நாங்க தான் பெரிய கூட்டணி சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க. ஏற்கனவே அதிமுக வாங்கின வாக்குக்கு இணையான வாக்கு சொல்றாங்க. இப்ப என்ன 2019 கம்பேர் பண்ணுங்க, 2014 கம்பேர் பண்ணுங்க, 10 வருஷத்துல இவங்களுடைய வளர்ச்சிகள் தெரிஞ்சு போயிடும். 2014ல 5.56 ஒட்டுமொத்தமான கூட்டணி 18.8%, இப்ப 18.2%, ஏற்கனவே 0.6% குறைஞ்சுதான் இருக்குது. இதுக்கல்ல 2014ல மோடி அலை வீசுதுன்னாங்க. சரியா? இப்போ மோடி அலை வீசுதுனாங்க, தமிழ்நாட்டில் அவ்வளோதான் வாங்கினாங்க. தமிழ்நாட்டில் 18.8% வாங்கினது போக 2 தொகுதியில் ஜெயிக்கவும் செஞ்சாங்க. ராமதாஸ் வந்து பாமக இருந்து பாஜக கன்னியாகுமரி வந்து பொன்னார் வந்து ஜெயிச்சு போனாப்புல. அந்த காலகட்டத்தில் கருணாநிதி ஜெயலலிதா ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருந்த காலகட்டம். சரி, அப்போ அந்த காலகட்டத்திலேயே இவங்களால 18% வந்து வாங்க முடியுது அப்படின்னா இப்போ என்ன பெருசா ஒன்றும் இல்லையே. அப்போ இப்போ நான் இன்னும் சொல்றேன், கூட்டணி கட்சிகளுடைய செல்வாக்கு இல்லாமல் நீங்க வந்து ஒரு 5% கூட பிஜேபியால தாண்ட முடியாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னு கேட்டோம்னா இப்போ நீங்க பாருங்க, இந்த கூட்டணி வந்து அதிமுக அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா எனக்கு 15-20 சீட் அதிமுக ஜெயிச்சிருக்கு. கண்டிப்பா உண்மை. ஏன்னா அந்த மார்ஜின்லாம் நீங்க எடுத்து பார்த்துட்டீங்கன்னா என்னால் ஒரு 9 தொகுதிகளை வந்து என்னால் வந்து பட்டியலிட்டே வந்து சொல்ல முடியும். அந்த அளவிற்கு தொடர்ச்சியாக அந்த பாயிண்ட்ஸ், அந்த புள்ளி விவரங்களை பார்க்கும்போது அதில் வந்து சறுக்கி இருக்கக்கூடிய காட்சிகள் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம தருமபுரியை சொல்லலாம், அதே மாதிரி நாமக்கலை சொல்லலாம், அதே போல பொள்ளாச்சி வந்து சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய தொகுதிகளில் வந்து அந்த அங்கே பாமக அதிமுக ஓட்டு பிளவுபட்டது வந்து தெளிவாக நமக்கு வந்து தெரியுது. அப்போ என்னன்னா இந்த கூட்டணி பிஜேபியுடைய கூட்டணி பாருங்களேன், எவ்வளோ மெகா கூட்டணி, திமுக எப்படி ஒரு மெகா கூட்டணியும் அதே மாதிரி இதுக்கு ஒரு மெகா கூட்டணி. டிடிவி தினகரன் இருக்காப்புல, அது மாதிரி ஓபிஎஸ் இருக்கிறாப்புல, அன்புமணி இருக்கிறாப்புல, இப்படி ஒரு பறந்துபட்ட ஒரு தென் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லா சாதியில இருந்தும் அந்த சாதி சார்ந்த கட்சிகளோ இயக்கங்களோ அமைப்புகளோ வச்சிருக்கிறவங்கள அங்கன்னா ஜான் பாண்டியன் இதுல திருச்சியில அவர்கள் எல்லாத்தையும் நம்ம இப்படி இது பண்ணிட்டதுனால இவங்களுடைய கூட்டணி செல்வாக்குனால இவங்க வந்துட்டாங்க. அது எப்படி பார்த்தோம்னு சொன்னா இப்போ பிஜேபியில இருந்தே அதே கலாபுரம் தான் எல்லாம் ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஓட் பெர்சன்டேஜையும் ஏன்னா அவங்க வந்து 25க்கு மேல எடுப்போம்னாங்க. நம்மள பேசும்போதே சொன்னாரு, நான் வந்து தென் மாவட்டங்கள்ல திராவிட கட்சிகளை இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு பேசலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஜெயிக்க போறேன்றதுன்னு அர்த்தம். தென் மாவட்டங்கள்ல திராவிட கட்சிகளே இருக்காது அப்படின்னா தென் மாவட்டங்கள் கூட நான் ஜெயிக்க போறேன்னு அர்த்தம். எங்க ஜெயிக்க இல்லையா நீ? பல இடங்கள்ல நீ வந்து 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. நம்மளே பல இடத்துல பின்னாடி தெரியுது பிஜேபியை. இப்போ இவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சு இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி கோடியா செலவு பண்ண எண்மணியன் மக்கள் வாய்களே அண்ணாமலை வந்து இந்த கடைசியா தேர்தல் முடிஞ்ச அந்த பிரஸ் மீட் சொல்றாப்புல, நான் 4 லட்சம் ஓட்டு வாங்குறேன்னா ₹1 காசு கொடுக்காம வாங்குறேன். நம்ம கட்சிக்காரன் பிடிச்சானே அண்ணாமலையுடைய ஜாபிதாவோட பிஜேபி ஓட்டு 500 ரூபா கேட்ட போட்டு ஓட்டுனீங்க. நீ வீடியோ வந்துச்சு. அப்ப இவ்வளவு அசிங்கப்பட்டதுக்கு பிறகு நீ வாய் புதுசா போய் சொல்ற, கோயம்புத்தூர் மக்கள் கருத்து போக மாட்டாங்களா? பிஜேபி ஓட்டு போடணும்னு சொல்றதுல நான் கேட்டிருப்பேன், மக்களுக்கு ஒன்றும் தெரியாதா? இப்ப எவ்வளவு போய் சொல்றானுங்க. இப்போ அப்ப என்னதானா தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துச்சு ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு முற்படுறானுங்க. சரி, இது வந்து ஒரு கருத்து சொல்லிடணும். என்னன்னா அதிமுக அவங்களோட சேர்ந்திருந்தா பெருசா வென்றிருப்பாங்கன்னு, சேர்ந்திருந்தா அவங்களுக்கு கிடைச்ச வாக்குகளும் குறைஞ்சிருக்கும். அதை கணக்குல வச்சுதான் அவங்க கழட்டி விட்டாங்க பாஜக. அதனால கருத்தியெல்லாம் பார்த்தா நம்ம வந்து அந்த முடிவை, அதிமுகவின் அந்த முடிவை வந்து நம்ம ஏற்கிறோம் தான். பாஜகவை கழட்டி விட்டது சரி. அவங்க மட்டும் இல்ல, பாமக உட்பட இங்க யாரெல்லாம் பாஜகவை ஏத்துக்கிட்டாங்க, பாமக இப்ப உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபியோட அமைஞ்ச இந்த மாநில கட்சி அந்தஸ்து போயிடுச்சு. அமைஞ்ச இந்த கூட்டணி வந்து அதிமுக அமைஞ்சிருந்தா உறுதியாக தர்மபுரியில வந்து 1 lakh 2 lakh ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருப்பா. நெக் டு நெக் 4:30 மணி வரைக்கும் சௌமியா அன்புமணி தான் வந்து முன்னாடி இருந்தாங்க, முன்னிலையில் இருந்தாங்க. கடைசி ஒரு சுற்று 2 சுற்றுல தான் அந்த 21,000 வாக்கு வந்து மாறிச்சு. அதுவுமே வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. நான் இது வந்து உன் கருத்து, இதை நான் வந்து மதிக்கிறேன், அப்படியே இருக்கட்டும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பாஜகவை அவ்வளோ எளிமையா எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கல. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவன் வந்து ஒரு சீரியஸ் த்ரெட்டா தான் இருக்கிறான்.
நான் வந்து கூட்டணி கட்சிகளோட சேர்த்துலாம் பார்க்கல, தனிப்பட்ட முறையிலேயே அவனுடைய வாக்கு விழுக்காடு தேர்தல்லையா நின்ன தொகுதிகள்ல வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. இது வந்து கூட்டணி வச்சு ஜெயிச்சான், தனியா நீ எவ்வளவு வாங்கின, அந்த பேச்செல்லாம் வந்து கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். என்னதான் கூட்டணி வச்சிருந்தாலும் இந்த கட்சியோட வாக்கு விழுக்காடு 2019 இருந்து 2014 3 மடங்கு வளர்ந்துருக்கு. 24 ஆமா, 24 காரணம் இன்னொன்னு இருக்குல்ல தம்பி. 2014 வந்து அவங்க 7 இடத்துல தான் போட்டியிட்டாங்க. சரி, அதுல 5.6 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்காங்க. 2014 19 எத்தனை தொகுதியில போட்டியிட்டாங்க? 19 ரொம்ப கம்மி, 5 தான். அப்ப அதுல வந்து 3.62. நீங்க அதையே இந்த முறை 22 தொகுதி, 19 நேரடியா பாஜக, 3 சின்னத்துல நின்னு. இப்ப நீங்க அந்த கணக்கு போட்டீங்கன்னா, அதாவது 7 தொகுதியில நின்னு 5.6 விழுக்காடு, 5 தொகுதியில நின்னு 3.1 விழுக்காடுனா, அத இப்போ 22 தொகுதிக்கு போட்டு பாத்தீங்கன்னா வளர்ச்சி இல்ல அப்படிங்கிற நிலையை தான் நம்மளால பார்க்க முடியும். இப்போ நேரடியா பொருத்தி சொல்ல முடியாதுன்ற ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் மாதிரி இருந்தா தனித்து நிக்கிறாங்க, 3 தேர்தல்கள் நின்று இருக்கு, 4 தேர்தல் இதோட சேர்த்து நின்று இருக்காங்கன்னும் போது நேரடியா நம்மளால பார்க்க முடியும் அந்த வாக்கு என்ன இருக்குங்கிறத. ஆனா இதுல வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு ஒப்பீடு செய்ய முடியாததுனால, ஏன்னா தொகுதி மாறுது, கூட்டணி மாறுது, இதெல்லாம் நடக்கிறதுனால நம்ம அதை மிகச்சரியா துல்லியமா ஒரு கருத்து சொல்ல முடியாது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி சில பகுதிகளில் சில இடங்கள்ல வளர்ச்சியும் இருக்கலாம். தம்பி சொல்ற மாதிரி இது அப்படியும் இருக்கலாம். இப்ப அதனால தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த கருத்து இருக்கிறதுனால நம்ம அதை மிக சரியா இதுதான் நடந்திருக்குன்னு சொல்ல முடியலன்றது. என்ன இருந்தாலும் எளிமையா அணுகாதீங்க, லூஸ்ல விட்டுறாதீங்க அப்படிங்கிறது கருத்து. சரி, அதுக்கப்புறம் இப்ப இங்க தமிழ்நாட்டுல மொத்தமா, அதாவது பாஜகவை பத்தி பேசணும் இந்திய அளவுல. தமிழ்நாட்டுல இந்த இந்தியா கூட்டணி, இவங்க அமைச்ச கூட்டணி, திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வந்து திமுக காங்கிரஸ் 40 கிடைச்ச தேங்காய் தான். இதை நம்ம எதிர்பார்க்கவும் இல்லை. 40 வெல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல. அது ஒரு நமக்கு வியப்பா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பாஜக வெறுப்பு இன்னமும் இருக்கு அப்படிங்கறதுனாலதான் திமுக இன்னும் மஞ்சள் குளிச்சு. சரியா சொல்றாங்க. 3 ஆண்டு கால ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் கொடுத்து அங்கீகாரம் வாய்ப்பே கிடையாது. நான் என்ன கேக்குறேன், 240 ஜெயிச்சிட்டாங்கல்ல, கூட்டணியோட பிஜேபி வந்து ஆட்சியை பிடிக்க போறாங்கல்ல, இப்ப 10 ஆண்டு கால மோடி ஆட்சியினுடைய பலன்னு சொல்லிடலாமா? அப்ப இதை பிஜேபிக்கா, இதை திமுக ஏத்துக்க மாட்டாங்க, அதை பிஜேபிக்காரங்க ஏத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, இப்ப திமுக 2019 இருந்து 24 கிட்டத்தட்ட அதே கூட்டணியை தக்க வச்சிருக்கு. வாக்கு விழுக்காடு பாத்தீங்கன்னா 6 விழுக்காடுக்கு மேல வாக்கு குறைஞ்சிருக்கு. அப்போ தொகுதி கம்மியா போட்டி போட்டாங்க. எத்தனை தொகுதி? ஒண்ணுதான் கம்மியா போட்டாங்க. கம்மி. ஆமா, அது ஒரு தொகுதியில 6 விழுக்காடு கம்மின்னு சொல்ல போறாங்க அவங்க. சொல்ல முடியாதுல்ல, எப்படியுமே அவங்க சறுக்கி இருக்கிறாங்க. சரி, 3 ஆண்டு ஆட்சியின் தாக்கம் வந்து இந்த வாட்டி வாக்கு செலுத்தினது 2019 தேர்தல்ல 33.52. சரி, அது மொத்தம். ஆமா, இல்ல திமுக மட்டும். சரி, 2024 திமுக வந்து 26.93, மொத்தமா 21 தொகுதியில போட்டி போட்டிருக்காங்க. போன வாட்டி கூட ஒரே ஒரு தொகுதி தான் கம்மி. அதாவது 33 இருந்து 26 வரைக்கும் அவங்களுடைய வாக்கு விழுக்காடு 6 விழுக்காடு. ஒரு தொகுதி வந்து இவரோடது ரவிக்குமாரா, போன வாட்டி சூரியன்ல போட்டிட்டாரு, இந்த வாட்டி பானையில போட்டிட்டு, மற்றபடி சிட்டிஸ் எல்லாமே வந்து. அதனால அதை வந்து நம்ம ஒரு தொகுதிக்கு 6 விழுக்காடுங்கிறது சரி வரவே வராது. கட்டாயம் இது சறுக்கல் தான். 3 ஆண்டு ஸ்டாலின் ஆட்சி, இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் வந்து ஒரு அளவுலையாச்சும் நிராகரிக்கிறதுக்கான சில சமிக்ஞைகளை கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதை நம்ம பார்க்கணும். அவரு ஆனா வந்து சொல்லிக்கிறாரு, என்னுடைய 3 ஆண்டு கால ஆட்சிக்கு கிடைத்த பலன் தான் இந்த 40. நான் வந்து அதை நம்பல. இது வந்து அப்படியே அப்பட்டமா வந்து 2019 வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கு. 2019 கிட்டத்தட்ட இதே முடிவு தான். அன்னைக்கு 37 தொகுதி ஜெயிச்சாங்களா, அன்னைக்கு என்ன தேர்தலில் முக்கியமான காரணியா இருந்தது திமுக கூட்டணி வெற்றி பெறுறதுக்கு? மோடியோட முதல் 5 ஆண்டு கால ஆட்சி. மீன் பார்த்தேன், பிஜேபி வரக்கூடாதுன்னு ஓட்டு போட்டேன், நீ வரணும் ஓட்டு அப்படின்னு. அதேதான், சரியா சொன்னேன். இப்ப என்னன்னா 10 ஆண்டுகள் நிறைவு செஞ்சுட்டாங்க. மோடி வரவே கூடாது, பாஜக வரவே கூடாது அப்படின்னு நினைச்ச மக்களுக்கு வேற வழி இல்லாம நீங்க இருந்தீங்க, அதனால உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, அதனாலதான் நீங்க ஜெயிச்சீங்க. மற்றபடி உங்க நல்லாட்சிக்கு கிடைத்த பரிசு அப்படின்லாம் இது சொல்லவே முடியாது. ரெண்டாவது,
காங்கிரஸோடைய வாக்கு விழுக்காடும் குறைஞ்சிருக்கு, 2% குறைஞ்சிருக்கு போன தேர்தலை விட. இந்த தேர்தல் எல்லாருடைய வாக்கு விழுக்காடும் குறைஞ்சிருக்குண்ணே. ஒரே ஒரு கட்சி ஏறி இருக்கு, இந்த கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதை பத்தி இந்த தேர்தல்ல நமக்கு அடிப்படையிலேயே சிக்கலுக்கு மேல சிக்கல், வித்தியாச சிக்கல் பயங்கரம். எல்லாத்தையும் அப்படி இது பண்ணி கிளீனா நம்ம வந்து காய நகர்த்தி இருக்கிறோம். உண்மையிலேயே நம்ம சீமானவருடைய உழைப்பும் நாதல் கட்சி பொறுப்பாளர்களுடைய உழைப்பும் வந்து அளப்பரியது. வேற எதை வேணாலும் விடு. அப்போ ஒரு புது சின்னம் 20 நாளைக்கு முன்னாடி பேசுவோம். இந்த சின்னம் என்னடான்னா, இந்த தேர்தல் களம் என்ற ரங்கராஜ் பட்டேல் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். ஏன்னா பலந்தின்னு கொட்ட போட்டார்கள். எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸினுடைய அந்த தன்மை புரிந்தவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த 8.2% அப்படின்றது வந்து எவ்வளவு பெரிய வெற்றின்றது வந்து தெரியும். அதனால இன்னைக்கு வந்து கமுக்கமா இருக்கக்கூடிய காட்சிகளை வந்து பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுல இருந்து ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம ட்ரோலுக்கு மேல ட்ரோல் மாத கணக்கில் கலாய்ப்பாங்க. ஆனா ஒரு பதிவு பார்க்க முடியல. 100% பாசிட்டிவ். எல்லா பத்தியும் சன் டிவி தமிழ் கேள்வி செந்தில் பாராட்டுறாரு. சன் டிவில இருந்து எல்லாரும் எடுத்து போறாங்க. இல்லனா 100% என்னன்னா 100% வன்மத்தை கக்குற அண்டா திடீர்னு ஒரு நல்லது சொல்லுதே, நம்ம பாராட்டி கூட சொல்லுதுன்னா அது வியப்புல வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையான இருக்குது இல்ல. பயந்து சொல்லி வைப்போம், நாளைக்கு என்ன நடக்கும் துண்ட போட்டு. நான் திமுகவின் அண்டாதான், இன்றிலிருந்து நாம் தமிழருக்கு ஒரு குவளை அந்த மாதிரி தினமணி, தினமலர், பாராட்டு வந்து நிறைய இடங்கள்ல இருந்து வந்திருக்கு. திமுக கூட்டணியிலேயே இன்னும் அங்கம் வலிக்கும் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் பாராட்டி இருக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் கவனிச்சீங்களா தெரியல. வழக்கம் போல நம்ம எராமிச அது நான் தான் கருத்து சொன்னேன். அன்னைக்கு மத்தியானமே கவுண்டிங் நடந்துட்டு போதே எப்படியும் போன முறை போல அவர்கள் வாங்கிய வாக்கை கூட வாங்க மாட்டார்கள், அதற்கான மாட்டிக்கிச்சு பெருசு. கடைசியில 4 லட்சம் வாக்கு 4.5 லட்சம் வாக்கு அதிகம் வந்திருக்கு. வந்த உடனே எல்லாரும் ஆரம்பிச்ச உடனே எப்படியும் சீட்டு வெல்லவில்லை, இன்னும் இப்படியே ஒரு விழுக்காடாக ஏறி வந்தால் 50 ஆண்டுகளோ 100 இந்த ஆள் கதறது ஞாபகம். நான் சொல்லித்தான் சீமானே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சிலர் பெயரெல்லாம் குறிப்பிடாமலே பேச வேண்டும் என்று அச்சப்பட்டோம். இனியும் அப்படி இருக்க முடியாது. பேசுனது யாரையும் நாம் தமிழரையும் நேரடியாக எதிர்க்க வேண்டிய காலகட்டத்திற்கு 5 வருஷம் 5 ஆண்டுகள். அது போக நாம் இந்த தேர்தலை வென்று விட்டோம் என்று திருப்தி அடைகிறோம். அவர்கள் தோற்றாலும் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய வேலை திட்டத்தோடு பயணிக்கிறார்கள். கதறு நீ மீச 3% இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்ட கட்சி நம்ம இனிமே வந்து தேர்தல் ஆணைய திமுக ஒரு கையில நம்ம ஒரு கையில நடத்த முடியாது. அவர் கீழே விழுந்தாலும் எவ்வளவு அழகா மீசையில மண்ணு ஓட்டாத மாதிரி பேசுறாரு பார்த்தல. இனிமே என்னன்னா நமக்கு வந்து இந்த தேர்தல் வாக்கு எந்திரத்துல ரொம்ப சொல்றது அவர் மேல அக்கறையில தான் சொல்றோம். கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு இருக்கலாம், ஆனா ரொம்ப வயசாயிடுச்சுங்க, கீழே விழாம பாத்துக்கோங்க அப்படிங்கறத சொல்லாமே. ஒரு பிபி மாத்திரை போடுறவரு இன்னைக்கு 3.5 மாத்திரையை போட்டுருக்காரு. ஐயோ போட்டு ராத்திரி ஃபுல்லா சீமானு கேட்டு தலைவி கையை பிடிச்சுக்கிட்டு. அவர் மட்டும் இல்ல புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அண்ணனையும் கட்சியும் தப்பா பேசினால அம்புட்டு பயிலங்களுக்கும் வைத்தாரு. அதுல நம்ம பாக்குறது என்ன, திமுக வெற்றியை கொண்டாட முடியல. அதுதான் சொல்றேன். ட்ரெண்ட் என்னன்னா திமுக வென்றுட்டாலும் 40 இடங்கள்ல வென்றுட்டோம்னா அப்படி காலரை தூக்கிட்டு தெரியணும்ல, முடியல. ஏன்னா நாம் தமிழர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிடுச்சு. விட்டு ஒரு ஓட்டு அதிகமாக இந்த புருடா 5 லட்சம் ஓட்டு வேங்கை வழியிலாம் வன்மம் பிடிச்சவங்க பேரை சொல்லக்கூடாது. அப்புறம் மைக்கை கழுவிடுங்க. அதனால வென்றாலும் அதை வந்து கொண்டாட முடியாத ஒரு நிலையில தான் திமுக இருக்கு. இந்திய அளவுல பாஜக அது ஏற்கனவே நம்ம அக்கா தான், தமிழிசை அக்கா தான் இருந்த வரைக்கும் அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி, அதாவது திருவள்ளுவர் எப்படி இன்னைக்கு நடக்கிறதுக்கு எழுதி வச்சாலும் அந்த மாதிரி எங்க அக்கா சொல்லி வச்சிருச்சு. அந்த மாதிரி பாஜகவுக்கு இந்திய அளவுல கிடைச்சது வந்து தோல்விகரமான ஒரு வெற்றி. அதே போல தமிழ்நாட்டுல திமுக கிடைச்சிருக்கிறதும் கிட்டத்தட்ட அதே. பெரியவர்களுக்கு எதிர்பார்த்தாங்க இந்தியா கூட்டணி அடிச்சிரும், நம்ம தலைவரை கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா நம்ம ஒரு மத்திய மந்திரி அடிச்சிடலாம். ஸ்டாலின் பிரதமர்
கதிர்னு யாரோ ஒருத்தர் நினைக்கிறேன். அவர் ஆளே 2 ஆண்டுகளை காணும், இந்த பக்கமே தென்படும். அவர் ரொம்ப டீசென்ட்னு சொல்லிட்டாரு. இல்ல என் வயர் எனக்கு தெரியும், நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு கலைஞர் சொன்ன மாதிரி ஸ்டாலின் சொல்லிட்டாரு. கொடுத்தாருல, இப்படி வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்தாருல, அப்ப சொல்லிருக்கோம் ஏங்க என் உயரம் எனக்கு தெரியும், இதை நீங்க அந்த பக்கமா போய் இல்லைங்கன்னு சொல்லிருக்கணும். அப்ப மட்டும் வாங்கி கொடுத்து போஸ்ட் கொடுத்த, இப்ப மட்டும் உனக்கு உயரம் தெரியுதா? அதாவது இந்த மாதிரி உருட்டுகள்லாம், அதனாலதான் திமுக வந்து கொண்டாட முடியாம, மெல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாம நாம் தமிழர் வறட்சியை பார்த்து வயிறு எரிஞ்சு தெரியுறாங்க. பஞ்சாபினுடைய அந்த இந்த தேர்தல் முடிவுல வந்திருக்கக்கூடிய சில ரிசல்ட்டை பற்றி நம்ம பேசி ஆகணும். குறிப்பாக 2 பேருடைய வெற்றி, சீக்கியர்கள் எந்த அளவுக்கு தன்மானம் உள்ளவர்கள், இல்லை 3 பேருடைய வெற்றி தன்மானம் உள்ளவர்கள்ன்றதை நம்ம வந்து பார்க்கணும். முதலாவது யாருன்னு பார்த்துட்டோம்னு சொன்னோம்னா, இந்த வேளாண் சட்டம் அமலுக்கு வந்துச்சுல்ல, அப்போ வந்து ஒருத்தங்க வந்து பதவியை ராஜினாமா பண்ணாங்க, அமைச்சரவை இணையமைச்சர் பதவி ஏதோ ஒன்று ராஜினாமா பண்ணாங்க. அகாலிதளம் கட்சியினுடைய எம்பியாக இருந்த ஹர்சிம்ரத் கௌர் பாதல் அப்படின்றவங்க அன்னைக்கு வந்து வெளியே வந்தாங்க. அவங்க சொன்னது முக்கியமான காரணம், இந்த வேளாண் சட்டம் அப்படின்றது வந்து பஞ்சாப் விவசாயிகள் உட்பட இந்திய விவசாயிகளுக்கு எதிரானது. என்னுடைய இந்த பதவியை வந்து நான் ராஜினாமா பண்ண இல்லை அப்படின்னா பஞ்சாப் மக்கள் என்னை துரத்தி அடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்பயே நாம வந்து சொன்னோம், சீக்கிய மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பயத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கணும். அப்படின்னா தான் தமிழ்நாட்டுக்கோ தமிழர்களுக்கோ எதிரான எந்த ஒரு சட்டத்தையும் இவர்கள் வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க, அதுக்கு வந்து துணை நிற்க மாட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதனை மெய்ப்பிக்கக்கூடிய விதமாக அவங்க வந்து சீக்கிய மக்களுக்கு உண்மையாக இருந்து அன்றைக்கி தங்களுடைய பதவியை வந்து உதிரிக்கிற மயிராக நினைத்து தூக்கி போட்டு வந்தாங்க. அதற்கு சீக்கிய மக்கள் நன்றி சொல்லக்கூடிய விதமாக மீண்டும் அதே ஹர்சிம்ரத் பாதல் அவர்களை மீண்டும் வெள்ள வைத்து எம்பியாக மாற்றிருக்கிற லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் மீண்டும் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. சீக்கியர்களுடைய அந்த இன உணர்வுக்கும் நன்றிகளுக்கும் இதை வந்து ஒரு உதாரணமாக சொல்லலாம். 2வது உங்களுக்கு தெரியும், சீக்கியர்கள்னால என்ன சொல்லுவாங்க, இப்போ கண்ணத்தில் விட நம்ம அடி கண்ணத்தில் அப்படி ரேக பதிகிற அளவுக்கு இது பண்ணாங்க. இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள்னு பேசுவாங்க. அப்போ காலிஸ்தான் விடுதலை கோருறதுல சீக்கியர்கள் முனைப்பாக இருப்பாங்க, உயிர் கொள்கைன்னு சொல்லலாம் அவங்களுடைய இதில். அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக அந்த காலிஸ்தான் விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு நபர் தான் யாரு, சிறையில் இருக்காரு, அம்ரித்பால் சிங் சொல்லப்படக்கூடிய இவர். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி எல்லாம் காமிச்சாரு இல்லையா? அப்போ அந்த அம்ரித்பால் சிங் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சிறைக்குள்ள இருக்கிற அன்னைக்கு வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்துக்குள்ள NSA போட்டு உள்ள வந்து இருக்கிறாப்புல, உள்ள இருந்து நாமினேஷன் போட்டு உள்ள இருந்து அவர் வந்து எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணி இன்னைக்கு வந்து அவரையும் வந்து வெளில வச்சிருக்கிறாங்க. இங்க பாருங்க, இங்க வந்து என்னென்ன கூத்து நடக்குது, ஆளு வெளியே இருக்கிறாங்க, வீடு வீடாக கும்பிடுறாங்க, காசு கொடுக்குறாங்க, குவார்டர் கொடுக்குறாங்க, பிரியாணி கொடுக்குறாங்க, எல்லாமும் கொடுத்து தோத்து போகக்கூடிய காட்சிகள் வந்து பார்க்குறோம். ஆனால் உன் இனத்துக்காக உண்மையாக இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் சிறையில் இருக்கிறான், அவன் சிறையில் நாமினேஷன் போடுறான், உன் வீடு தேடி வரல, உனக்கு காசு கொடுக்கல, உனக்கு வந்து கும்பிடு போடல, எது ஒன்றும் பண்ணலை, கட்சிங்காரன் கூட கிடையாது. இன்னைக்கு பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மி சாத்தியம். சிறையில இருக்கிற ஒரு கைதியால எப்படி நாமினேஷன் ஃபைல் இல்ல, இது வரைக்கும் அவர் கான்விக்ட் ஆகாததுனால அவர் வந்து நாமினேஷன் போடலான்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து நாமினேஷன் போட்டிருக்கிறாங்க. இப்போ என்னன்னா அவர் வந்து அந்த அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு வந்து தண்டனை வழங்கப்பட்டாதான் அவர் வந்து போட்டியிட முடியாது. இப்ப தண்டனை வழங்கல. இது வந்து NSA அப்படிங்கிறத தேசிய பாதுகாப்பு சட்டத்துல உள்ள வச்சிருக்காங்க. இதுல வந்து பாஜக மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சியும் சேர்ந்துதான் இந்த வேலையை பண்ணிருக்கு. இந்த ஒடுக்குமுறையை வந்து அவங்க தடுப்பு காவலில் இருக்கிறதுனால அவர் வந்து போட்டியிடலான்ற மாதிரி அதை வந்து சொல்றாங்க. இப்ப என்னதான்னா, இப்ப இந்த இன உணர்வு இருக்குது பாருங்க, உங்க வீட்டு தேடி வரலாம், எதுவுமே பண்ணல, அதனால இனத்தினுடைய ஜீவாதார உரிமைக்காக நீ நிக்கிற அப்படின்னா நான் உன்னை வந்து எங்க தூக்கி வைக்கணுமோ அங்க தூக்கி வைப்பேன்டா நம்ம சொல்றான்ல. இதை பார்த்து ஒரு சின்னதாவது தமிழர்கள் கத்துக்கிட்டோம்னு சொன்னா இன்னைக்கு நம்ம வந்து இத்தனை வருஷம் உழைச்சதுக்கான ஒரு சின்ன அங்கீகாரம் தான் இந்த காவிரி சிக்கல் உட்பட எல்லாத்தையும் நம்ம ஏதாவது. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், ஒரிசாவில் வந்து VK பாண்டியனை வந்து ஒரு ஃபேக்டரை வச்சு விமர்சனம் பண்ணாங்க. பாஜகவின் முக்கிய விளம்பரங்கள்லாம் பண்ணாங்க. அமித்ஷாவும் மோடியும் ஒரே ஒரு முறை தான் ஒரியர்களுக்கு இன உணர்வை தூண்டி விட்டாங்க. ஒரிசாவை ஒரு தமிழ் ஆகணுமான அப்படி ஒரு அறிவிப்பே கிடையாது. ஆமா, அதிகாரப்பூர்வ அறிவிப்பே கிடையாது. இதுல என்னன்னா ஒரு கால் நூற்றாண்டு கால சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல முக்கியமான காரணம் VK பாண்டியன் வந்து முதலமைச்சர் ஆயிடுவாரோ அப்படிங்கிற அந்த இன உணர்வு ஏன் நமக்கு
அதுல என்னன்னா நமக்கு இல்ல, அவங்க பாஜக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்களுக்கு பாஜக என்ன பண்ணாங்கன்னா அதை அங்க வந்து நம்ம நவீன் பட்நாயக் அவர்கள் மேடையில பேசும்போது இவர் வி.கே. பாண்டியன் பக்கத்துல இருந்து மைக் பிடிக்கிற ஒரு காட்சி இருக்கு. அதுல வந்து அவர் நிக்கிறாரு, அவருக்கு கை நடுங்குது. நவீன் பட்நாயக் வயது மூப்புனால அவர் கை நடுங்குது. அதையெல்லாம் காமிச்சு இந்த முறை நீங்க வாக்கு செலுத்தினீங்கன்னா அவர் 5 ஆண்டுகள் இருப்பாருங்கிறதே சிக்கல். அப்போ அங்க மைக் பிடிச்சி அவர் பக்கத்திலேயே எப்பவுமே நிழலா இருக்கக்கூடிய வி.கே. பாண்டியன் தான் அந்த இடத்துக்கு வருவாருன்னு சொல்லி அவங்க கட்டமைச்சு அந்த பரப்புரையை செஞ்சு, அதுவும் மிக இழிவான விளம்பரத்தெல்லாம் வேற செஞ்சு. தமிழ்நாளே பழைய சோறு சாப்பிடுவான், அதுவும் அந்த பழைய சோறை இலையில ஊத்தி சாப்பிடுவான். ஏன்டா ஒரு பழைய சோறை எப்படி சாப்பிடணும் எங்களுக்கு தெரியாதா? இப்படி எல்லாம் பண்ணிட்டு நம்ம கிட்ட ஓட்டு கேட்டு வராங்க பாத்தியா பிஜேபி காரனுங்க. இவனுங்களே மதிச்சு நம்ம பாத்தியா அண்ணாமலை சப்போர்ட் கட்டுறாரு. அதுல என்ன தப்பு? அங்க போய் எதுக்கு ஒரு தமிழர் ஆகணும்? அப்புறம் என்ன இவருக்கு இன உணர்வு இருந்தா இவரு கர்நாடகா கண்ணடிக்கான்னு தமிழ்நாட்டுக்கு வந்தா ஆனா நானும் தமிழனுக்கு நான் லகரம் வராது லகரம் வரும். இதுல நீங்க கூடுதலா ஒண்ணு என்ன பாக்கணும்னா, நவீன் பட்நாயக் இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு போயிட்டு அங்க ஆளுநர்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுக்கணும். அப்போ பதவி நீங்கிறதுக்கு அந்த கடிதம் கொடுக்கும்போது அத்தனை நாள் நிழலாக அவர் எங்க போனாலும் கூட வந்த வி.கே. பாண்டியனை அந்த இடத்துல காணும். வி.கே. பாண்டியன் தலைமறைவுன்னு போட்டு செய்தி வந்து அது இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்தியா முழுக்க, அதாவது ஆந்திராக்காரன் இன உணர்வோட இருக்கிறான், கேரளாக்காரன் இன உணர்வோட, கர்நாடகாக்காரன் வெறிகொண்டு இருக்கான், பஞ்சாப்காரனுக்கு இன உணர்வு இல்ல. பஞ்சாப்ல இன்னும் நம்ம சொல்லி ஆகணும். 3வது நாள் இன்னும் சொல்லல. இப்ப 2 பேரும் சொல்லிட்டோம். மட்டும் பேசுறேன். ஹர்ஷிம்ரத் பாதர் சொல்லியாச்சு, அமிர்த்பால் சிங்கை சொல்லியாச்சு. 3வது ஒரு சிங் வந்து வென்றிருக்கிறார். அவர் யாருன்னா இந்திரா காந்தியினுடைய அந்த படுகொலையில 2 பேர் வந்து தூக்கில போடுறாங்க, பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூடவே இருந்தவங்க. அவருடைய மகன் ஒருத்தர் வந்து வென்றிருக்கிறார் சொல்றாங்க. இதுவுமே வந்து 3வது ஒரு அங்கீகாரம். ஏற்கனவே அவருடைய மனைவி ஒருத்தவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நேர சோனியா காந்தியினுடைய முன்னாடியே போயிட்டு காலுக்கு மேலே கால் போட்டு அமர்ந்தது எல்லாம் வந்து பார்த்தோம். அப்போ 2வது முறையாக அவங்க வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. இப்படி தொடருது. இப்ப இப்படி எல்லாருமே இன உணர்வோட இருக்கும்போது தமிழ்நாட்டில் தமிழன் ஆளணும்னு சொல்ற அரசியலே வந்து வெறுப்பு அரசியல்னு பேசுறாங்களே, அப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணும்? இப்போ இந்த இடத்துல தான் தமிழர்கள் சுதாரிக்க வேண்டிய இடம். என்ன நடக்குது இங்க சுத்தி நடக்கிற சூழ்ச்சிகளை புரிஞ்சு இங்க இருக்கிற அந்த ஆரிய சக்திகளான இந்த தேசிய கட்சிகள்னு வர காங்கிரஸ், பாஜக, இது 2ஐயும் ஒரே தராசுல வச்சு பார்க்கணும். அதே போல இங்க திராவிட அரசியல்னு சொல்லிட்டு தமிழர் அல்லாத ஒரு அரசியலை முன்னிலைப்படுத்தி நடத்திக்கிட்டு இருக்கும் திமுக, அதிமுக 2ஐயும் ஒரே தராசுல வச்சு பார்த்து இவர்களை நிராகரித்து இனிமேல் இங்க ஒரு புதிய அரசியல் கட்டமைப்பை உருவாக்க வேண்டியது மக்களின் கடமை. இப்ப தம்பி ஏற்கனவே பஞ்சாப்ல நடந்தது சொன்னது போல, ஒரிசால என்ன நடந்திருக்குதுன்றதை நம்ம பார்த்தது போல, தமிழ்நாட்டில் ஒரு சூழலை, ஒரு நிலையை வந்து மக்கள் வாக்கு செலுத்தி உருவாக்கணும். அப்படி உருவாக்குனாதான் இங்கேயும் அது போல அரசியல் மாற்றங்கள் வரும். தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றங்களுக்கு, சட்டமன்றங்களுக்கு செல்லும் உறுப்பினர்களுக்கு குறைந்த அளவு ஒரு அச்ச உணர்வாக இருக்கும். இனி நம்ம இந்த மாதிரி எதுவுமே செய்யாம அல்லது இந்த மாதிரி கொள்ளை அடிச்சுக்கிட்டு சுத்த முடியாது, ரவுடித்தனம் பண்ணா மட்டும் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட முடியாது, மக்களுக்கு சேவை செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி, ஒரு கட்டாயம், ஒரு அழுத்தம் வரும். ஏற்படுத்த வேண்டியது மக்கள் தான். இந்த முறை இவ்வளவு இடங்கள்ல வென்று ஆட்சியே அமைச்சாலும் மோடியின் முகம் சுருங்கி இருப்பதை பார்க்கும் போதே, அதாவது 56 இன்ச்சுக்கு விரிந்திருந்த மார்பை கொண்ட மோடி 10 ஆண்டுகள்ல மூஞ்சு கூட சுருங்கி கிடக்கிறத நீங்க பார்க்கும்போது தான் இது கட்டாயம் ஒரு தோல்விகரமான வெற்றி அப்படிங்கறதான் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால எந்த சாம்ராஜ்யமும் இங்க வீழ்ந்திருக்குன்றத வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த மெதப்புல ஆடுறதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு மோடி ஒரு பாடம். இந்த பாடத்தையாவது இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் புரிஞ்சுக்கிட்டு இந்த 3 ஆண்டுகள் ஆடின ஆட்டத்தெல்லாம் அடுத்த 2 ஆண்டு குறைக்கிறாங்களா, இல்ல இதே மாதிரி இருக்காங்க? வாய்ப்பு இல்ல, இன்னும் அதிகமா தானே செய்வாங்க. அதனால பார்ப்போம். இவ்வளவு நேரம் இங்க இந்த ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள், அப்புறம் இங்க இருக்கிற மற்ற கட்சி தலைவர்கள் இவங்களோட வாழ்த்தை பத்தி எல்லாம் பேசணும். குறிப்பா இன்னொரு இடத்துல இருந்து ஒரு வாழ்த்து வந்திருக்கு. அது வந்து திமுக காரங்களை ரொம்பவே கதற வச்சிருக்கு. புதுசா கட்சி தொடங்கின தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியும் விசிகாவும் இந்த முறை அங்கீகாரம் பெற்றதை வந்து வாழ்த்திருக்கிறார். அதாவது அவர் வந்து ட்வீட் போட்டிருக்கிறாரு. அதுல முதல் ட்வீட்ல வந்து விசிகாவும் நாம் தமிழர் கட்சியும் தேர்தலில் மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருக்கு, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு முதல் தெரிவிச்சுட்டு அது ஒரு த்ரெட்டா எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் 2வது ட்வீட்ல தான் வந்து இங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டாரு. அதாவது திமுக கூட்டணினோலாம் எதுவும் சொல்லல, பொதுவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் 40 தொகுதி வச்சிருக்கீங்க, கட்சி பேரை குறிப்பிட்டு ஏதாவது வாழ்த்து சொல்லியாலே வந்து வாழ்த்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கமெண்ட்ல வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க திமுகவுடைய கழக உப்பிகள்.
கூச்சப்படவே மாட்டேங்கிறாங்க பாரு, என்ன வந்து பாராட்டுங்க அப்படின்னு கேக்குறதுக்கெல்லாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் வந்து பிரகாஷ் ராஜ் கிட்ட கேக்குற, நல்லாச்சுன்னு சொல்லுங்க நல்லாச்சுன்னு சொல்லுங்க, மைக் ரெக்கார்ட் ஆகுதுங்க. அது கூட தெரியாம புதுசா நீங்க ஒரு 2 ஆண்டு முன்னாடி போனீங்கன்னா அமைச்சர்கள் நடமாட முடியாதுன்னு சொல்லி ஒரு 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 அறைகோல் விடுத்தாரு ஜிஆர், மன்னார்குடி ஜிஆர். அந்த ஜிஆரை போயிட்டு நம்ம சேகர்பாபு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சந்திச்சுட்டு பேசும்போது அவர்கிட்டையும் முதல்வரை பத்தி வாழ்த்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி ஜிஆர் மிகவும் நல்லவர், காலெல்லாம் அமைக்க விட்டதை கேள்விப்பட்டேன். பண்ணிட்டு அவர் கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பு, அவர் பேசிட்டு நாங்க சுமூகமா முடிச்சுக்கிட்டோம்னு சொல்றாரு. இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது முதல்வர் நல்லாச்சு. அதனால இதுதான் திராவிட மாடல். இந்த மாடல்லே தான் எங்க இயங்கிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா நான் சொன்னது போல விஜய் வந்து ஒரு ட்வீட்டை போட்டு அதுல மிக தெளிவா அவரு எந்த மாதிரி ஒரு அரசியல் நிலைப்பாட்டுல இருக்காருங்கிறத அது உண்மையிலேயே எதிராக இருக்கிறான்றது மட்டும் தெளிவுபடுத்திருக்கிறாரு. அதுல விசிகாவுக்கும் நாம் தமிழருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு திமுகவை சொல்லாம நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் காண்டாகி அப்படி பிபி வந்து ஆனா வெளியில காட்ட முடியல. ஊபிக்கு பிபி இருக்கிறதா பேச்சுக்கள் வந்து ஓடிட்டு இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் ஒரு முறை சிறப்பான அரசு அரட்டை நிகழ்வுக்கு வந்ததுக்கு ஐவலை மகிழனுக்கும் அபுபக்கருக்கும் நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.